கர்த்தர் நம்மோடு இடைப்பட ஆராதனை நமக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் தேற்ற ஆண்டவரத்திலப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்கன்னு சொல்லலாமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். மறுபடியும் சொல்லாம அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக, அவரை நம்பி வந்தவர்களை கைவிடாமல் நடத்துகிறவராக சொல்லலாம். அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் உங்களை தாங்க நாங்கள் நம்பியிருக்கோப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கடைசி ஒரு முறை சொல்லாமா? உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர், செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை ஆராதனையில் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போறீங்கப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உங்களை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது வீசட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். அதன் மூலமாக நாங்களும் பிரகாசிக்கப்படுவோம் இல்லப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்கட்டும். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாங்கப்பா. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய பாதத்தை தேடி வந்த நம்முடைய வாழ்க்கையில அவரை கண்டடைய ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்லுது: என்னை நோக்கி கூப்பிடு, இன்னல் துன்பம் நேரிடும், கருத்தாய் விசாரித்தென்றும் கனிவோடு நோக்கிடுகிற தேவனாக இருக்கிறார். அவன் நம்முடைய சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் நம்ம வரும் பொழுது ஆண்டவர் கண்ணீரை துடைத்து நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாடலாமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தாரும் தேவா,
அலைத்தோரை தேற்றிடுமே. சொல்லலாமா? இலை பாறுதல். ஓ எஸ் ஜீசஸ். ஆமாப்பா. சிலுவை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ஆமென். எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு தந்திருக்கிறார்ல. திருப்பாதம் நம் கிருபை நிறை இயேசுவே, நமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரினும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. ஆமென். கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கி, திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. ஆமென். தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவம் மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்கிற தேவன். மனதுள்ளம் இயேசுவே உம்மை அண்டிடுவே, எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். தமதன் உடைய அன்பை கண்டடைந்தோம்பா. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரினும் என்னை கைவிடாதிரும் அப்பா. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பல நீந்திடுமே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி, ஆமாங்க, அவரை ஊக்கமாக நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்து போவதில்லை. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. ஆமாப்பா, உம்முடைய முகத்தின் பிரகாசம் என்னில் தினமும் வீசிடுதே. ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே
தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றும் அடையாளம் இயேசுவே என்றும் காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் ஆமாப்பா மலர்ந்து கனி தாரும் வாழ்வை விரும்பி வர வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தாரும் வாழ்க்கை விரும்பி வர வேண்டுகிறேன். திருப்பாதம் ஓஹோ ஜீசஸ் ஆமென். ஆமாப்பா பலர் தள்ளின முளைக்கல்லை பரமசியோன் மீதிலே. பலர் தள்ளின முளைக்கல்லை பரமசியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பே. பிரகாசிக்கும் அதை நோக்கி திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நம்ம கண்டடைந்திருக்கிறோம்ல. எனக்கு இந்த லைனை பாடணுன்னே என்கிட்ட ஒரு தம்பி அடிக்கடி பேசினது ஞாபகம் வருது. என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஜாலியாகவே இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு பிரச்சனைகளை வெளியே நம்ம என்ன பண்ண மாட்டோம், காட்ட மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நமக்கு எத்தனை தேவைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்மைல் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்ல ஆண்டவர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. குறைவுபட விடாத தேவன் நம்முடைய தேவன். ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு வசனம் பார்த்துட்டு அதோட டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு ஆங்கில வேதாகமம் ஆம்பிளிஃபைட் பைபிளில் பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னா வசனம் இப்படியா இருக்கு, and my God will liberally supply அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் fill until full, fill the
ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நிரம்பும் வரை நிரப்பும், முழுமையாக நிரப்பும். ஆமென். நிரம்பும் வரை நிரப்புகிற தேவன் என்னுடைய உங்களுடைய தேவன். ஃபுல் ஆகிற வரைக்கும் நிரப்புகிற தேவன். ஆமென். எனக்கு அந்த வேர்ட் fill until full, fill to the full அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரம்பு வரை என்ன பண்ண போறாரு? நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் அவரை நம்பி வந்தவர்களை குறைவுபட விட மாட்டார். சிங்க குட்டிகள் என்ன பண்ணிருக்கோம்? தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை, சிங்கக்குட்டி ஒரு நாளும் சிங்கம் வந்து தன்னுடைய குட்டியை வந்து என்ன பண்ணாதான்? பசியா இருக்கவே விடாதான், அது தாழ்ச்சி அடையவே விடாதான். ஆனா அது ஒருவேளை என்ன பண்ணலாம்? தாழ்ச்சி அடைஞ்சு போலாம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும், நான் கர்த்தரை தேடுகிறதுனால எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார்? ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவக்கு குறை. சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? சிங்க குட்டி, எஸ் ஜீசஸ், பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில குறை இல்லைங்க, சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து சிங்க குட்டி இல்லை, நான் ஆண்டவருடைய குட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறனால யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நம்ம. ஆமாவா இல்லையா? நம்ம நார்மலான சிங்க குட்டிகள் அல்ல, யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகளாக, பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை நம்பி வந்தவங்களா ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், குறைவுபட விட மாட்டார். ஆமென். பாடலாமா? கரங்களை தட்டி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு சொல்லலாமா? குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு. மறுபடியும் சொல்லலாமா? குறைவில்லையே, குறைவில்லையே, எனக்கு குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. ஆமென். குறைவில்லையே, எனக்கு குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஓ ஆமென். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன், ஆமாங்க, ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை, என் தலையை, என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். அப்பா, ஆமாப்பா. ஓ ஜீசஸ். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஓ, ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். ஆமாங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் தொடர செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சொல்லலாமாம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லை. ஓ ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆமாங்க, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அவர் நிறைவாக்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சொல்லலாமாம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள், ஓ ஆமென், குறைவில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஓ குறைவில்லையே, எனக்கு குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஹல்லேலூயா. வாயிலாம் உங்களுக்கு பாடுதுங்க. ஆண்டவர் எங்கேயோ கோளாறு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வைக்கல, நம்மளே நமக்கு வச்சுக்கிறோம் இல்லை. தயவு செய்து ப்ளீஸ், எனக்கு இந்த வசனங்கள்லாம் சொன்ன உடனே எனக்குள்ளேயே ஒரு உற்சாகம் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்கிற, குறைவுகளை எங்கேயோ நம்ம மூளையை வச்சுக்கிட்டு பாட்டு மாத்திரம்தான் வாயில் பாடுது. வேண்டாம், நம்ம ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆராதனை ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். எத்தனையோ நேரங்களிலே ஆராதனையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை விசுவாசித்து நம்ம அதை அப்பியாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா, குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை ஆண்டவரை தேடுவோர்க்கு ஒரு குறைவில்லைங்க. ஓ குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவார்க்கு குறைவில்லை. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த மெசேஜ் கோயம்புத்தூர் சபைக்காக 23ஆம் சங்கீதம் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்குல ஒரு 2-3 நாளாகவே எடுத்துட்டு இருக்கேன். அதில் ஆட்டு மேய்ப்பனுடைய ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆடு மேய்க்கிற ஆண்டவர் வந்து அமர்ந்த தண்ணீரண்டே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆறுகள் உள்ள இடம்தான் மேய்க்கிற, ஆடு மேய்க்கிற இடத்துல மேய்ப்பார்கள். அந்த ஓடுற தண்ணியை ஆடு குடிக்க முடியாதான். ஸோ அந்த குடிக்க முடியாதனால அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, அதை ஒரு அணை போல் கட்டி என்ன பண்ணுவான்னா, கட்டினா சிமெண்டெல்லாம் வச்சு இல்லை, கல்லெல்லாம் வச்சு என்ன பண்ணுவான்னா, அது அப்படியே அது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வாட்டராக அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கிரியேட் பண்ணுறானா. எதுக்கு? அந்த ஆடுகள் குடிப்பதற்காக. நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி எனக்கும் உங்களுக்கும் அந்த தண்ணீரை மொண்டு குடிக்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் செய்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரிசீவ் பண்ணுறீங்களா? சொல்லாமா, புல்லுள்ள இடங்காலிலே என்னை மேய்க்கின்றார். ஆமாங்க, புல்லுள்ள, ஓ எஸ் ஜீசஸ், தண்ணீரண்டை கோட்டி சென்று
என் தாகத்தை தீக்கிறாருங்க. தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னுடைய உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவன். என்ன கோர்னா ஒரு கால்ல வசந்தம், ஒன் கால்ல அந்த ஸ்ப்ரிங் வர வைக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு செய்கிறார். ஒரு அழைப்பில் வசந்தத்தை அவரால் வர வைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? என்ன கோர் எந்த துணையாளரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்து நம்ம பாடலாம். பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லலாமா? பள்ளத்தாக்கில் என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, அப்பா ஆவியானவர், இயேசுவே ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. ஆமாங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நானும் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேங்க, திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவீர். ஆமாங்க, அவர் வார்த்தையாலே நடத்துகிற தேவன். அவருடைய சமூகம் என்னை உள்ளே நடத்துகிறதா இருக்கிறது. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தாகத்தாலே நடக்கும் போது சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. ஆமே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன். ஆமென், உயர பறந்திடுவேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை உங்களையும் காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தாகத்தாலே கதரும் பொழுது பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, ஜீவ தண்ணீரே.
என்னக்கோ நீரெந்தன் அப்படியே எழுந்திருக்கலாமா? ஆகத்தான் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சொல்லம் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமாப்பா எந்த துணையாளரே இயேசுவே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. என்னை உங்களையும் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஒரு நாளும் ஒரு காலம் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தரினை வழி நடத்துகிறார். நான் தனிமையிலே நடந்து செல்லவில்லை, என்னோடு கூட இன்னும் ஒரு பாதம் நடந்துகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இம்மட்டும் என்னை நடத்தி வந்தார்ல, இம்மட்டும் என்னை தாங்கினார்ல. இந்த இயேசு நல்லவர்ல. என்னுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு ஆமாங்க, உங்களுக்கு நல்லவரா இருந்தாரா இல்லையா? மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு இம்மட்டும், ஓ இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தன் இயேசு நல்லவரே, அவரின் இந்த கால வேளையில அந்த இயேசு நல்லவராக, எனக்கு போதுமானவராக, என்னை உங்களையும் நடத்துகிறவராக அவர் நல்லவராக இருக்கிறாருங்க. அவர் என்றுமே எந்தன் தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு, ஆமாங்க, எனக்கு தந்த எந்தன் இயேசு வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தானில் நீரலாவரே, எந்தன் இயேசு நல்ல கோடும் வெயில் தானில், கோடும் வெயில் தானில் அப்பா நீரே எங்களுக்கு நீலப்பா, எந்தன் இயேசு நல்ல ஒரு போதும் கைவிடாரே, ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விழகிடாரே, ஆமாங்க,
ஒரு நாளும் மறவாரே இந்த இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மறவாரே, ஒரு நாளும் மறவாரே இந்த இயேசு வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தானும் நீலவரே எந்த இயேசு கோடும் வெயில் தானும் நீலவரே இயேசுவே எந்தன் பாவ பாரமெல்லாம் தம் மேலே ஏற்றுக்கொண்டார், எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு ஆமாங்க எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமா? உங்க நாமம் மாத்திரம் நாமம் இன்று மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து பெருங்காற்று அடங்கி போகுங்க, எக்கடலும் வழி திறக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எனக்காக உங்களுக்காக திறக்கிற தேவன். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் மாத்திரம் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் பாடுவோம் அல்லே. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலை. ஆமாங்க, சிறைச்சாலைகள் நிரந்தரம் அல்ல, சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் மாத்திரம்ப்பா. எஸ் ஜீசஸ். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உங்க நாமம் உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya ஹalலே பரிசுத்தரே ஹalleluya. Hallelujah, Yahweh, Hallelujah, Hallelujah. Oh, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேவனே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும் அப்பா. உங்க நாமம் உயர்த்தும் பொழுது எங்களுடைய சிறைச்சாலைகள் அடைப்பட்டதெல்லாம் ஆண்டவரே நொறுங்கி போகுமே. ஹalleluya Yahweh, Hallelujah. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம். இந்த கால வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்துகிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றி என்னை உங்களையும் முன்னேற செல்ல நடத்த வல்லவராக இருக்கிறார். ஓ செல்லலாம். உங்க நாமம் மாத்திரம். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தர் நீங்கப்பா. உம்முடைய கரத்தில் அல்லவோ எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் உள்ளதல்லவாப்பா. எங்களை வணைகிற தேவன். நாங்கள் உடைந்து போயிருந்தாலும் எங்களை ஒட்டி சேர்க்க உம்மால மாத்திரம் தான் கூடுமாப்பா. செல்லலாமா? ஹalleluya ஓ ஹalleluya. Thank you Jesus. Oh hallelujah, 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 amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen. எங்கள் உன்னதரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நீங்கப்பா. நீங்கள் நிரம்பும் வரை எங்களை நிரப்புகிறவர். நீர் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்குற தேவன்.
நாங்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் அப்பா. நாங்கள் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோமே. ஒரு நன்மைகளும் குறைவுபடாது, ஒரு நன்மைகளும் குறைவுபட விட மாட்டீங்களேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி அப்பா. உடைய ஆளுகை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி அப்பா. மீதியான வேலையில் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. பேசுங்க, உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 15. சங்கீதம் 15, தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன், ஆமேன்.